அதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவாங்க. நாமளும் தான் 10 வருஷமா உணர்த்தி பார்க்கிறோம். இந்த பயமக்கள் 200 ரூபாய்க்கு ஒரு வய எழுதுறான் தம்பி. அல்சேஷன் 20,000, பமேரியன் நாய் 20,000, கோல்டன் ரெட்ரீவர் 20,000, தமிழர்கள் வெறும் 200. நாய் விலை கூட 26,000 30,000 இருக்குது. இந்த மான தமிழ் மக்களுக்கு வெறும் 200 ரூபா போகும். 200. தெருவில் போராட்டம் நடக்குது ஒரு இடைத்தேர்தல். என்னடா தண்ணி வரல இருக்குடா, மின்சாரம் வரல இருக்குடா, பால் விலை குறைக்கணும் இருக்குடா, பருப்பு விலை அரிசி விலை வேறி போயிட்டு இருக்குடா, அதை குறைக்க போராடுறான்டா. மக்கள் போராட்டத்துக்கு தயாராயிட்டான்டா. நினைச்சு என்ன பிரச்சனைன்னு அந்த தெருவில் ஓட்டு காசு கொடுத்து இந்த தெருவில் கொடுக்காம போயிட்டான் தம்பி. ஐயோ அப்பா, ஏடா இவங்களை நம்பியாடா நம்ம கட்டிட்டாலும். இதைத்தான் நானும் எங்க அண்ணன் கேட்டேன். எங்க அண்ணன் எங்க மூத்தவர் கொஞ்சம் தானே கேள்வி, நான் கேள்வி கேட்கறதுனே பிறந்தவன், எந்திட்டால் கேட்டே இருப்பேன். அவரு சலிக்காம அப்படி கேட்டுட்டே இருப்பாரு. சரி என்ன செய்யறது, நமக்கு ஆர்வம், தலைவரை பார்த்தோம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறோம், ஒரு வயலுக்கும் புரியல, நாட்டுல நம்ம அதுன்றான், எவனும் அதை பத்தி தெரியலையா, அதை பத்தி கவலைப்படலையா, அதை பத்தி ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பேன். அவர் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு எவனுமே சரி கிடையாது, அப்படி இல்லை, அதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை, எல்லாம் இந்த மக்கள் இவங்களுக்கு எதுக்கு பண்ண அப்படி பேசிட்டு பாவம் மக்கள். அதோட முடிச்சுட்டாரு, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, பாவம் மக்கள். கொஞ்ச நேரம் விட்டு எல்லாரும் சரியா இருந்துட்டா நாம எதுக்குப்பா போராட போறோம். சரியில்லை, அது சரி பண்றது தானப்பா போராடுறான். இப்ப நம்ம போச்சா கழிச்சான் பாரு, அவனுக்கும் சேர்த்த போராடி அவனுக்கு என்ன பண்றது பாவம். அவன் பாவனா என்ன பண்றதுன்னு தெரியல. எவனும் மனசு மகிழ்ச்சியோடவா நம்ம தலைவர் படத்தை கழிச்சிருப்பான், அவன் வீட்டுல போய் தூங்க மாட்டான். அவனும் மானத்தமிழச்சி மாறல பால் குடிச்சிருப்பான்ல, அவனும் தூங்க மாட்டான். அது என்னை இங்க பாருங்க, எல்லாரும் போறான், ஒவ்வொருத்தனா வரேன், தம்பி இவங்களை பாக்கணுமா, படம் எடுத்துக்க கூட்டிட்டு போறேன். எல்லாம் நம்ம பிள்ளையதான், நம்ம பிள்ளையதான். காவல்துறையில எத்தனை பேர் நம்ம கட்சியில் இருக்கான்னு நினைக்கிறேன், உறுப்பினரா இருக்கான்னு நினைக்கிறத பல பேர் நம்மால் இருக்கான். உளவுத்துறையிலே இருக்கான்ல. நாட்டுல என்ன நடக்குதுன்னு முதல்ல என்கிட்ட சொல்லிட்டு தான் மத்தவங்க கிட்டே சொல்றாங்க. என்ன தெரியாதா, எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஒரு கூட்டத்துல மதுரையில ஒண்டி வீரன் பகடையுடைய படத்தை நான் தான் முதல்ல வெளியிடுறேன். முதலா தமிழ்நாட்டில் இந்த படம் தான் ஒண்டி வீரன் அறிமுகப்படுத்துறேன். அதை என் தம்பி திலீபன்னு, நம்ம தம்பி மதுரையில் இருக்கிறார், அவர் தலைமையில இதை வெளியிடுறோம். கூட்டத்துல பேசிட்டு வெளியில வரும்போது ஒரு கை என்னை இழுத்துக்கிட்டு போகுது, தரன்னு இழுத்துக்கிட்டு போனா யாரான்னு பார்த்தா அப்படியே கண்ணு கழுதலுக்கு என் கையை முத்தமிட்டு என்னை பார்த்து சொல்லுது, நான் உலகத்துல நீ விட்டுறாத ஒன்னையெல்லாம் நம்பிதலாக இருக்க, என்ன இப்படி ஒரு இது இருக்குன்னு அங்க நிறைய பேர் இருக்க மாலுங்க. நீங்க விட்டுறாத, இதன் பொருட்டு விட்டுறாத, போயிட்டா அப்படின்னு அனுப்பிட்டு போயிட்டு அவர் சொல்லனாலும் நான் விட்டு போற ஆள் இல்ல. அப்படிப்பட்ட ஆளை இத்தனை பேரை பார்த்துட்டு என்ன எதுக்கு ஒரு ஆள் தூக்கிட்டு போகுது, அவருக்கு தெரியும் நாம விட்டாலும் விட மாட்டான். என்னை மாதிரி கேடுகட்ட பிடிவாதக்காரன உலகத்துல நீங்க சந்திக்க முடியாது. நீங்க எல்லாரும் போயிருங்களேன், நான் பேசிட்டு தான் இருக்கேன். அவருக்கு தெரியும். அதாவது அவர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த இனத்துக்கு சரியான ஒரு பைத்தியக்கார பையில பிடிக்கணும்டா, கொண்ட ஒருத்தனை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எதுக்குமே பார்க்க மாட்டோம்ல. ஏன்னா இங்கிருந்து இலங்கைக்கு வாங்கினோன்னா இந்த தம்பி ஜெகதீசர் வண்டிய அவன்கிட்ட கேளுங்க, நான் ஒரே நாள்ல போய் சேர்ந்துட்டேன். வேற ஆளா இருந்தா பாதியில நெஞ்செடுத்து செத்துருவான். இங்க இருந்து கிளம்பி எங்கிருந்து போறதுங்கிறது ஒரு வாரம் விவாதம் நடக்குது. அது கூடவே தான் இருக்கான் ஜெகதீஷ். அப்ப நாங்க படுத்துக்கிட்டு என்னடா பண்றதுன்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு அழைப்பு வரும், 1 மணி நேரத்துக்கு ஒரு அழைப்பு வரும், நள்ளிரவுல வரும். என்னப்பா இதுப்பா அந்த முடிச்சுட்டு வந்துறப்ப அந்த படத்தை கடைசி சரி பெங்களூர்ல இருந்து போறது அப்படின்னு ஏறிட்டான்.
பெங்களூர் கிட்ட போகும்போது ஒரு அழைப்பு வருது. அவனுக்கு தான் வருது, அன்னையை திருப்பி கூட்டி வந்துருக்கு. ஏன் அவன் இல்ல, நாளைக்கு சிங்களர்களுக்கு தோன்றதுனா அவன் பட்டாசு வெடிப்பான், நம்ம பங்குக்கு 2 வெடிக்கணும். அதனால அண்ணன் இப்ப வர்றது நல்லா இருக்கு, கூட்டுவாங்க. நான் சொல்லும் போது போகலான்னு வந்துட்டோம். வந்து எல்லாருக்கும் பயணம் சொல்லி கிளம்பினவன் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கு. போய்தான் நினைச்சிருக்கான். அப்புறம் 3 நாள் விட்டு திருப்பி கிளம்பி போறான். அவன் போகும்போது துணிமணி விற்கிறேன், கார்மெண்ட்ஸ் நடத்துறேன்னு சொல்லுன்ட்டான் அந்த சோதனை அதிகாரிட்ட. எனக்கு என்ன சொல்லி விட்டாங்களோ அதான நம்ம சொல்ல முடியும். அவன் என்னை நல்லா தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு ஆளை பார்க்குறான். கார்மெண்ட்ஸா, அந்த கார்மெண்ட்ஸ் இந்த துணி விற்கிற வியாபாரிகள் பெரிய வியாபாரி ஒரு 10 பேரை சொல்றான். இவரை தெரியுமா உனக்கு, அவரை தெரியுமா உனக்கு? எனக்கு யாரும் தெரியாது, நான் புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன், விற்கிறேன். சரி நீ ஏன் சென்னையில இருந்து போவேன், பெங்களூர் சொந்தக்காரன் இருந்தாங்க வந்தேன். சரி இங்க இருந்து அவசரமா போக வேண்டியது இருந்துச்சு, போறேன். நேரம் பார்த்து இங்கிருந்து போய் என்ன கொஞ்சம் நெஞ்ச போராட்டம் நினைக்கிறீங்க? ஒரு கக்குஸ்குள்ள அடைச்சு விட்டு போயிட்டாங்க. மீசை எடுங்கிறாங்க, முடிய மொட்டையை போடுங்கிறாங்க, தொப்பி வச்சு கண்ணாடியை மாட்டி விடுங்கிறாங்க, ஆள் அடையாளம் தெரியாம தூக்கிட்டு வாங்குறாங்க. அது தனி வரலாறு, அது அப்புறம். அப்படிப்பட்ட சூழல்ல போய் நான் அன்னையை போய் பார்க்கிறேன். பார்த்துட்டு உனக்கு பயமே இல்லையாங்கிறாரு. எனக்கு என்ன பயம்? நான் என் அண்ணனை என் தலைவனை பார்க்க வரேன், எனக்கு என்ன பயம்? உண்மையிலே பெரிய வீரம் தாண்டா. பல லட்சக்கணக்கான துப்பாக்கி, ஒரு இடத்துல கூட பயம் கிடையாது. ஒருத்தெல்லாம் சீமானா அப்படின்னா பாருங்க, கூட்டிட்டு போறவன் இறங்குட்டான். என் தம்பி அவன் இப்ப லண்டன்ல இருக்கான். இங்க வந்து வீட்டுல சாப்பிட்டு இருக்கும்போது கையல்கிட்ட சொல்றான், அண்ணி கடவுள்கிட்ட பார்த்து சீமானா நான் செத்தே போயிட்டேன், 2 பேரையும் முடிச்சுட்டான்ட்டு ஆளை பாக்குறேன், சிரிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். நீ கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க அவருக்கு. நான் எதுக்கு பார்க்கணும், நான் என் வேலையை செய்ய வந்தேன். இதை விட சொன்னா பாருங்க என் தம்பி எல்லாரும் தலைவர் படையில சேர்ந்து தலைவருக்காக போராடி மண்ணுக்காக போராடி சாக முடியலன்னு, தலைவனுக்காக போய் செத்தங்கிறத விட இந்த பிறப்புல என்ன எனக்கு பெருமை இருந்துற போது போடா. இதுல சும்மா விளையாட்டுக்கு உணர்வு வயப்பட்டு பேசுறது இல்ல. எல்லாரும் முதல்ல என்ன சொல்லுவான், சீமான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன். ஏன் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு? உணர்ச்சி இருக்கு, வசப்பட்டு பேசுறேன். உனக்கு இல்ல 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 இல்ல, நீ இதை பேசிக்கிற. உணர்ச்சியை தூண்டாரு அப்படின்னா உணர்ச்சி எங்க இல்லாம இருக்குன்னு அர்த்தம்ல. உணர்ச்சி எங்க இல்லாம இருக்கிறதுனாலதானே நான் தூண்டுறேன். இருட்டுலதான் விளக்கத்த முடியும். ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கு மாதிரி இருட்டா ஏத்த வேண்டியது இருக்குல்ல, உணர்ச்சி இல்லை நான் ஊட்ட வேண்டியது இருக்குல்ல. என்ன கணக்குன்னு பாருங்க, நுட்பமா பார்த்து வரணும். சீமா பேசிட்டு இருக்கான், 2 மணி நேரம் பேசுறான், 3 மணி நேரம் பேசுறான், 1 மணி நேரம் பேசுறான். ஆனா அவன் பேச்சுல எல்லா இடங்களும் அங்கங்க கைதட்டிட்டே வராரு. ஆனா எந்த இடத்துல அதிகப்படியா கையொடி எழுப்புறாங்க இல்லைங்க அப்படின்னா, பிரபாகரன் பேரை சொல்லும்போது கைதட்டான். இது யாரு குறிப்பா? இப்ப இந்த கூட்டத்துல யாரு இருந்து குறிச்சுட்டு இருக்காரோ அவன் குறிப்பான். குறிச்சிட்டு போயிட்டு அதையெல்லாம் இப்படி போடுவான். நாம என்ன நினைக்கிறோம், யாரு இதெல்லாம் பார்க்க போறாங்க? கனடாவில் என்னை கைது பண்ணிட்டு இப்படி விலங்க போட்டான். ஒட்டு கூட்டிகிட்டே போறான், ஒரு 100 கிலோமீட்டர் ஓடுறான். சரி ஓகே அப்படிங்கிறான். பின்னாடி கையில விலங்க போட்டு வச்சு பின்னாடி தூக்கி போட்டான். ஓகே நான் ஓகே ஓகே போ. போய் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பிறத்தான். கண்ணு எடுத்தான், கண்ணு எடுத்தான், மூத்த எடுத்தான். இன்று பொல்லியன் புரியுங்க. நான் ஒரு 10 பேர் உட்காந்து கேட்பாங்க கொடுத்தேன். ஒரு சீக்கிரம் வரும், இவர் தான் இன்று போலாடா. அவர் வந்து பெரிய விசாரணை போடுறாரு. இவ்வளவு பெரிய புத்தகம் 2 புத்தகத்தை எடுத்து போட்டேன். அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் பெருத்தா இன்னும் அச்சன். எடுத்து போட்டா ஒரு புத்தகத்தை எடுத்து போட்டான். இப்ப நீண்ட பயலாம் ஒரு பெரியார் படின்னு போட்டு எங்கேயோ பேசிட்டு அந்த படத்தை ஒட்டி அதை ஆங்கிலத்தில் எழுதி பச்சை போடுவது. 85கள்ல இருந்து எடுத்துக்கான். நான் எங்கெங்க பேசுனேன், எந்தெந்த ஊர்ல பேசுனேன்,
அங்க பேசினேன், அப்புறம் சேகுவாரா படம் போட்டு, அப்புறம் தலைவர் படம் போட்டு, அப்புறம் இன்னொன்று நாம் தமிழர் கட்சியார் எல்லாம் போட்டு 2 புத்தகம் சிவப்பு போடு மஞ்சள் போடு பச்சை போடு போட்டு படம் போட்டு இப்படி எங்க கிட்ட கூட கிடையாதுடா கட்சியில கூட எல்லாம் இப்படி இவ்வளவு இவ்வளவு சேமிச்சிருக்கிறடா. இவங்க நம்மால் கிடாவீங்க என் மேல இவ்வளவு பற்றாடா. ஐயோ ஏன் கேக்குறீங்க? அப்பதான் நான் நினைச்சேன், நம்மளுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்கடா. இறந்து போனா அந்த பழைய காலத்து படம் அண்ணன் படம் அவங்க கிட்ட கேளுங்க கொடுப்பாங்க. எங்க அண்ணன் படம் சின்ன வயசு படங்கள்லாம் கொடுங்க பார்க்கணும். அவ்வளவு வச்சுட்டேங்க. இது எப்ப பேசுறேன்? அப்பதான் பேசிருக்கேன். அந்த முக்கியமான இடத்துல மஞ்சள் போடு, சோப்பு போடு, பச்சை போடு. அன்னைக்கு தான் நினைச்சேன், இங்க எடுக்கிறவங்க கூட ஓட்டிட்டு இருப்பாங்க, ஓட்டிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தலைவருங்கிறவரு பிரபாகரனா தலைவர் ஆயிரல. இன்னும் காசியானந்த் அவர்கள் தான் சொல்லுவாங்க, தந்தை செல்வா நீர் ஓடுகிற போக்கிலே நீஞ்சியது, நீர் ஓடுதல அதன் போக்கிலே நீஞ்சியது. தலைவர் பிரபாகரன் நீரை எதிர்த்து நீஞ்சி போனவன். அவன் தந்தை செல்வா காலம் காலம் உருவாக்கிய தலைவன். ஆனால் தலைவர் பிரபாகரன் காலத்தையே உருவாக்கிய தலைவர். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தலைவர் எப்படின்னு பாருங்க, தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி 14 வயசுல வீட்டை விட்டு வெளியேறாரு. இது காரணம், அந்த வயசுல காவல்துறை அவர் தேடி வந்துடும். அம்மா அப்பாவுக்கு, அண்ணன் தங்கிக்கு, அக்காவுக்கு தொல்லையாயிருமோன்ட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, சரி இனி நம்ம இதுக்கு மேல இருக்கணும், வீட்டுக்கு தொல்லையாயிருமோ வெளியேறுகிறார். 14 வயசுல வெளியேறுகிறாரு. 18 வயசு இளைஞன். அவரை நாடெங்கிலும் சூரட்டி விட்டுட்டான். ஒரு படத்தை போட்டு, ஒரு சின்ன பையன் படத்தை போட்டு, இந்த பையனை இந்த பிரபாகரன் தலைக்கு 10 லட்சம் அறிவிக்கிறான். அன்னைக்கு சிங்களம் தலைக்கு 10 லட்சம் அறிவிச்சு பிரபாகரனை தமிழினத்துக்கு தலைவன் அடையாளம் காட்டினது சிங்களம். அதுக்கடையில இபிடி பிரிப்பு, இபிஏடி, இபிஎல்எஃப், இஎன்டிஎல்எஃப், டெலோ, ஈரோஸ் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. இவங்கெல்லாம் இல்ல, உங்க இனத்துக்கு ஒரு தலைவன் வாரான். அவன் யாரு தெரியுமா? அந்த பையன் தான். யாரு? 10 லட்சம் தலைக்கு வச்சு தலைவன் அடையாளம் காட்டினவன் சிங்க. அப்படி உருவான தலைவன். தன்னை தேசிய தலைவன் என்றோ, எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் தன் நெஞ்சில் தூக்கிட்டு அலைவான் என்றோ அவன் இந்த வேலையை செய்ய வரல. எனக்கு சொன்னது, தம்பி நான் எனக்கு சின்ன வயசுல இருந்து அடிமைனா பிடிக்காது, அடிமைனா பிடிக்காது. நீ இதை செஞ்சே ஆகணும்னா நான் செய்யறேன். ஏன் செய்யணும்னு கேட்பேன். அந்த கட்டாயப்படுத்துவது, கட்டளை இடுவது, அடிமைப்படுத்துவது ஒருபோதும் எனக்கு பிடிக்கும். அப்ப நான் முடிவெடுப்பேன், நாம் அடிமையா வாழ்றதை விட சுதந்திரமா சாகலாம். இது அவரும் சொல்லல, அவருக்கு முன்னாடி ஹோசிமின் போடுறான். வியட்நாம் விடுதலைக்கு போராடுறவன் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானதுன்னு வைக்கிறான். இந்த நிலத்துல ஒடுக்கப்பட்ட, தீண்டப்படாது இருக்கிற மக்களை ஒன்று திரட்டி அந்த மக்களின் உரிமைக்கு புரட்சி செய்த அம்பேத்கர், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்பதை முன்வைக்கிறார். அதுவும் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து மடிவதே மேலானதுங்கிறது. அப்படி அடிமை என்கிற அந்த இழி நிலையை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட நாம் செத்து விழுவதே மேலானது. எப்போ? சின்ன வயசுலேயே உணர்ந்துறான். எண்ணற்ற புரட்சியாளர்களை படிக்கிறார். மாசித்தின் ஓசி மின்னு பிடல் காத்து செய்வர யாசர் அராபத்து எல்லாரையும் பார்க்கிறார். ஆனா கடைசியா இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடின சுபாஷ் சந்திர போஸ் ஒத்துறாரு. அவரைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல அவர் கதையை அந்த புத்தகமா வரும்போது எடுத்து 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 படிப்பேன். அவரை போல ஒரு வீரனா நம்ம வரணும்னு எனக்குள்ள ஒரு வெறி. என்ற சொல்றாரு, நம்ம இனத்துல சிலருக்கு இசை மேல ரொம்ப ஆர்வம், சிலருக்கு உனக்குலாம் இந்த திரைப்படத்துல சினிமா மேல ரொம்ப ஆர்வம், ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், ஓவியத்தின் மேல ஆர்வம். எனக்கு அண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்து ராணுவத்து மேல ரொம்ப ஆர்வம். எனக்கு ராணுவம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ராணுவம்னா பிடிக்கும்னா சும்மா சண்டையில பயிற்சி எடுத்து சண்டை போடுறது மட்டும் இல்ல,
ஒரு பீரங்கினா அந்த பீரங்கியை பிரிச்சு மறுபடியும் மாற்றிவார் ஒரே ஆள. துப்பாக்கினா துப்பாக்கி இப்ப இந்த கொடுத்தது துப்பாக்கி கொடுத்தது ஜெர்மன் மேடு. ஜெர்மன்ல 1992 கண்டுபிடிச்சது. இது இந்த காரணத்துக்காக கண்டுபிடிச்சது. இதுக்கு முன்னாடி வேற இருந்துச்சு. அதுல 16 தோட்டா தான் போட முடியும், இதுல 36 போட முடியும். இந்த பாரு இது பாரு இப்படி அப்படி இவருங்க கலட்டி டக்கு டக்குன்னு பிரிச்சு இப்படி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு போயிரு. கொஞ்ச நேரத்துல இந்த பாரு மாற்றி கொடுத்துருவாரு. ஆளு சாதாரண கூடாது. ஓவியம் வரைவாரு, ஆறுமையா சமைப்பார். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி தலைக்கு பின்னாடி இருந்து எழுதிட்டே இருப்பான். எப்படி இருக்கு பாருங்க, எழுதிட்டே இருப்பான். என்னத்தெல்லாம் எழுதுறாங்க, இந்த ஊறுகாயை எவ்வளவு போடுறாரு, இந்த துவையில எவ்வளவு போடுறாரு, இந்த தம்பளை எவ்வளவு போடுறாரு, இடியப்ப எவ்வளவு சாப்பிடுறாரு, இந்த கோழி எவ்வளவு சாப்பிடுறாரு, மீன் எவ்வளவு சாப்பிடுறாரு, எதெல்லாம் குறிப்பாரு. எதை விரும்பி சாப்பிட்றோமோ அதை அடுத்த நாளும் வரும். எதை அறவே தொழில் அதை அடுத்த நாள் துண்டாயிடும். இப்படி வருது. ஒரு நாள் நான் தலைவர் சாப்பிட்டு இருந்தது. சாப்பாடுலாம் உனக்கு எப்படி? ரொம்ப அருமையா இருக்குங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கேன். ஏன் கேட்கணும் தெரியுமா? அதுக்கு டைரக்டர் இங்க நான் தான். நான் டைரக்டரா? அதுக்கு என்ன சொல்றாரு? இதுக்கு டைரக்டர் அண்ணன் தான். உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி உலகத்துல ஒரு தலைவனை எங்க பாத்தீங்களா? இறங்கினோடனே எங்க அம்மாவுக்கு போட்டேன். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட எங்க அண்ணன் மாதிரி நீ அன்பா சோறு போட்டதே இல்லை. என்னப்பா சொல்ற? 10 நிமிஷம் பார்த்து பேசிட்டீன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த தலைவனுக்காக சாகனம்டான்னு தோணி. அவ்வளவு நல்லவன். பிரச்சனையே அதான். அவர் என்னை மாதிரி ஆளா இருந்தா ஏன்னா விடுதலை அடைஞ்சு 15-20 வருஷம் ஆயிரும். நான் ஓரளவுக்கு நல்ல, ஓரளவுக்கு தான் நல்லவன். அவரை மாதிரி எல்லாம் நல்லவங்க. அட்ரா அப்படின்னா அட்ரா. நானும் சொல்றேன், அன்புனா அன்பு, பம்புனா வெட்டுனா வெட்டு தான் பதிவு. வெட்டுக்கு விழுந்து கும்புறதல்ல பதிவு. வெட்டுனா வெட்டு. எனக்கு கற்பிச்சதவர் தான். தம்பி, ஒரு வெட்டுக்கு இன்னொரு வெட்டுங்கிறது பதில். ஒரு வெட்டுக்கு 100 வெட்டு தான் வெற்றி. அதாங்க நம்ம அண்ணன் இருக்காருல்ல, அண்ணன் பாரதிங்க, ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவர். தலைவரை பார்க்க போறாரு. தம்பி, சின்ன பிள்ளை, உண்மையில தம்பி தான், சின்ன பையன் தான் அண்ணன். பாப்போம், வாய்ஸ்கள் ஏதோ போராடிட்டு இருக்காங்க பொடின்னு போறாரு. இவரு போனோன்னா அவரு அப்படின்னு ஒரு சீர்ட்டை அழகா சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஒரு சீர்ட்டை. ஏன்னா அவர் பெரியவர், அவர் இயக்கத்துக்குள்ள இல்ல, அவர் இயக்கத்துல இப்ப வரல, இப்பதான் வர்றாரு அண்ணனை பார்க்க. சீர்ட்டு பிடிச்சிட்டு பேசும்போது 3 மணி நேரம் பேசுறாரு. மார்க்ஸ் என்ன, லெனின் யாரு, ஸ்டாலின் யாரு, எங்கல்ஸ் யாரு, அவரு பீப்பிடல் காஸ்ட் என்ன பண்ணாரு, சேகரா என்ன பண்ணாரு, அதை அப்படி கம்யூனிஸ்ட் பேசிட்டு முடிச்சோன்னா என்ன தம்பி சரிதானே சார்? ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வன்முறைக்கு எதிரா ஓரளவுக்கு பரவாயில்லாத வன்முறை, சுமாரான வன்முறை வெல்லாது. ஆமா வெல்லாது, ஆமா வெல்லாது. இப்ப தீவிரவாதத்துக்கு எதிரா ஓரளவுக்கு பரவாயில்லாத தீவிரவாதம், ஓரளவுக்கு சுமாரான தீவிரவாதம் வெல்லாதுங்க. வெல்லாது வெல்லாது, டெபினட்டா வெல்லாது. அப்ப வன்முறைக்கு எதிராக அதை தாண்டி வன்முறை தான் வெல்லும். தீவிரவாதத்துக்கு எதிராக அதை தாண்டிய தீவிரவாதம் தான் வெல்லும். வலிமை உள்ளவன் வெல்வான். அதான் நானே. ஆமா, அதெல்லாம் நாம செய்யறோம். நம்மால ஒரு பேராசிரியர் 3 மணி நேரம் பாடம், 3 வார்த்தையில முடிஞ்சு போயிட்டு. அன்னைக்கு அன்னையில இருந்து சரங்க, தம்பி நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். சுருக்கமா பேசுவாரு. சரிவா பேசுவாரு. ரொம்ப லாங் அளவுலாம் அதெல்லாம் அப்படிலாம் பேசிக்கிறதுலாம் கிடையாது. எனக்கு படிப்பிச்சது ஒண்ணுதான், எவன் சாக துணிஞ்சு நிக்கிறானா அவன் தான் தமிழினத்துக்கு தலைமை ஏற்கிற தகுதியை பெறுவான். இது எனக்கு சொல்லப்பட்டது. நீ சாக துணிஞ்சிரு, எல்லாம் சாதாரண. மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதனாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப உயரங்களை தூக்கி சுமக்குது. மரண பயத்தை தன்னிலிருந்து நீக்கியவனே மாவீரனாகிறான். நமக்குள்ள இதுவரை முத்துக்குமாராட்டம், செங்கொடியாகட்டும், ரவுப்பாகட்டும், எவனாவது தீய உடம்புல ஒழுப்பிட்டு கத்து நான் கதறனான்னு ஒரு செய்தி யாராவது சொல்ல சொல்லி பார்ப்போம். தீ நம்ம பிள்ளைகளை திங்கல, தீ அவங்க தின்ட்டாங்க. அதுல அண்ணன் சொல்றது வீரம்னாப்பா, நாம சண்டையில நிக்கிறோம், கழுத்துல சைனைட போட்டுக்கிறோம், எதிரி சொல்றான்,
சுடும்போது அங்க தூர இருந்து வர துப்பாக்கி குண்டு நெஞ்சில வருது, சட்டுன்னு செத்துடுறான், முடிஞ்சிருக்கு. பிடிபடுறான், காயின் எடுத்து அடிச்சிடறான், உதட்ட பட்ட நொடியிலே மரணம், செத்துடுறான். ஆனா தமிழ்நாட்டுல மொழிக்காக, இனத்துக்காக, உரிமைக்காக தங்கள் உடம்புல நெருப்ப கொட்டி வெந்து சிறுக சிறுக மரணத்தை ரசிச்சு ரசிச்சு ஆவது இருக்க, அதான்டா தலை சிறந்த வீரங்கிற. அதை சொல்லிட்டு அடுத்து சொன்னதுதான் இருக்குது முக்கியமானது. அப்படிப்பட்ட வீரர்கள் பிறந்த நிலத்துல அதை அப்படியே வார்த்து எடுத்து கொண்டு போகாம யார் பேச்சு அண்ணா பேச்சுன்னு விரல பிடிச்சு நடந்தேன், நிழல்ல இருந்தேன், ஒன்னா உட்கார்ந்தேன், தூங்குனேங்கிற நீங்க எல்லாம் வெறும் வாக்காளிகள் ஆயிட்டீங்க. ஊரா இருந்த உங்க பேச்ச கேட்ட நாங்கெல்லாம் போராளிகள் ஆயிட்டோம்னு. இது எனக்கு சொன்னதில்லை, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொன்னது. நான் ஒரு போஸ்ட்மேன் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன். உங்களுக்கு உணவை ஊட்டலாம், உணர்வையும் ஊட்டக்கூடாது. அது உள்ளுக்குள்ள ஊறி இருக்கும். இப்ப பாத்தீங்கல்ல, ஒரு யதார்த்த உண்மையை நம்ம தலைவன் பிறந்த நாள்ல நாம புரிஞ்சுக்கணும். தமிழ் செத்து, தமிழர்கள் இறந்து, இனி தமிழும் தமிழரும் புதிதாக பிறக்க வேண்டிய தேவை. இந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டாதான் நீங்க அடுத்த கட்ட வேலைக்கு தயாராக. நாம எந்த உரிமையும் இல்லாத அடிமை, தாய் நிலத்திலேயே வீழ்ந்து கிடக்க அடிமை. தலைவர் சொல்றாரு, வீழ்வதல்லடா தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்விங்கிற. இப்ப நம்ம வீழ்ந்துட்டோம், எழணும். ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழலாம், ஆனால் குதிரையை விட வேகமாக எழணும். இதுதான் இன்றைய தேவை இருக்குது. இப்ப நாம எப்படி இருக்கும் பாருங்க. தாய்மொழியில படிக்க முடியாது, தாய்மொழியில பேச முடியாது, படிச்சா வேலைங்க. நம்ம தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் நம்ம தாய்மொழி இல்லை. வழிபாட்டுல கோயில் கட்டினது நம்ம, ஆனா அந்த வழிபாட்டுல நம்ம தாய்மொழி, வழக்காடு மன்றத்துல நம்ம தாய்மொழி இல்லை, எந்த இடத்துலயும் நம்ம தாய்மொழி இல்லை. ஆனாலும் நம்ம வாழ்றோமே, வாழ்றோமே எப்படி? நான் என்ன கேட்கிறேன், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியமாகவே வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள் சத்தியம் பேசுவோம், உண்மையை பேசுவோம். எல்லாரும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் தொழுகிறோம், எல்லாரும் கோயிலுக்கு போறோம். அப்புறம் எப்படி இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு பாவங்கள் இந்த நாட்டில் நடக்குது? அப்ப காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் யாரு? யார் ஓட்டு போடுறா? எல்லாருமே 5 வேளை தொழுகிறீடா, எல்லாருமே தேவாலயத்தில் ஜெபிக்கிறடா, எல்லாருமே கோயிலுக்கு போறீடா, தேங்காய் உடைக்கிறீங்க, தீ மிதிக்கிறீங்க, காவடி தூக்குறீங்க, எல்லாருமே கோயிலுக்கு போறீங்க, கும்பிடுறீங்க. யாரா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது? இந்த பாவிகளுக்கே தொடர்ச்சியா பதவியை கொடுக்கறது யாரா? அவன் எந்த பாவிட்டா? எல்லாரும் பேசுறான், தொலைக்காட்சியை திறந்தா நாட்டுல எல்லாரும் பேசுறான், ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், யாரா கொடுக்கிறா, யாரா வாங்குறா தெரியல, எல்லாருமே பேசுறான். யாராவது நான் ஊழலை ஆதரிக்கிறேங்க, நான் லஞ்சத்தை விரும்புறேங்க, யாருமே சொல்லலையே. அப்ப யாரா கொடுக்கிறா, யாரா வாங்குறா? பதிலே இல்லையே. அப்ப எப்படி ஆறுது? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், அடுத்தவன் வாங்குறேங்க, நான் வாங்குறத ஒழிக்கப்படுறது எப்படி? இது ஒரு கேடுகட்ட சமூகமாடா, இது ஒரு கேடுகட்ட சமூகம். வழி ஒண்ணுதான் இருக்கு, ஒரு பிரபாகரன் போதல, ஒவ்வொருவனும் பிரபாகரனாக பிறக்கணும்.